வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அந்த வழிகாட்டல் விதிமுறைகள் தேவையில்லை. பத்துமலை வருகையின் போது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் திட்டவட்டம். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தப்பட்ட இதர நிகழ்வுகளுக்கு செல்லும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுதல் விதிமுறைகள் தேவையில்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக அறிவித்தார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் அல்லது நிகழ்வுகளுக்கு செல்லும் போது மத வழிகாட்டுதல்கள் குறித்து ஏற்கனவே முஸ்லிம்கள் அறிந்து வைத்துள்ளனர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். எனவே புதியதாக இந்த வழிகாட்டல் முறை தேவையில்லை என்று தாம் கருதுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா மற்றும் அறங்காவலர் டாக்டர் சிவகுமார் தலைமையிலான கொழும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தெய்வஸ்தானத்தின் அழைப்பை ஏற்று இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். ஒரு முஸ்லிம் என்ற முறையில் தற்போது பத்துமலைக்கு தாம் வருகை புரிந்திருப்பது குகைகளை பார்வையிடவோ அல்லது வழிபாட்டில் கலந்து கொள்ளவோ அல்ல, மாறாக பத்துமலையை பார்வையிட வந்துள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழா கொண்டாட்ட ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளன என்பதை பிரதமர் என்ற முறையில் பார்வையிடவே தாம் பத்துமலைக்கு வருகை தந்துள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். எனவே முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தல நிகழ்வுகளுக்கு செல்ல முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமான வழிகாட்டல் விதிமுறைகள் தேவையில்லை. ஏற்கனவே உள்ள வழிகாட்டல் முறைகள் போதுமானதாகும் என்று பிரதமர் விளக்கினார். முன்னதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரின் பத்துமலை திருத்தல வருகையையொட்டி தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் நடராஜா பிரதமருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தார். பிரதமரின் வருகையின் போது ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி, இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன், மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M சரவணன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் V பாப்பாராயுடு, பத்து MP P பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பிரதமருக்கு மகத்தான வரவேற்பை நல்கினர். முஸ்லிம் அல்லாதவர்களின் சமய நிகழ்ச்சிகள், பண்டிகைகள் மற்றும் நல்லடக்கச் சடங்குகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு முன்மொழியப்பட்ட புதிய வழிகாட்டல்கள் தொடர்பில் இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவான ஜக்கீம் சமயத்தின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்தி முஸ்லிம்களுக்கு ஆலோசனை கூறலாம். ஆனால் அந்த ஆலோசனைகள் அதிகாரப்பூர்வமான கொள்கையாக இராது என்று அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இன்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் முடிவு தொடர்பில் பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் மொக்தா மற்றும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகோ டாகாங் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் இதனை தெரிவித்தனர். 2 தினங்களுக்கு முன்பு இந்த புதிய வழிகாட்டல் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களைச் சார்ந்த மலேசியர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இவ்விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை எடுத்துள்ள முடிவை அவர்கள் அறிவித்தனர். இஸ்லாம் சமயத்தின் பாதுகாப்பு மற்றும் அதன் முக்கியத்துவம் கருதி ஜாக்கீம் ஆலோசனை கூறலாம், ஆனால் அது ஓர் அதிகாரப்பூர்வமான கொள்கை அல்ல என்பதை அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக இரு அமைச்சர்களும் கூட்டாக இன்று கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் என்ற முறையில் தமது பணி ஒப்பந்த காலம் முடிவுற்றதால் இம்மாதம் தாயகம் திரும்பவிருப்பதாக மூத்த அரசியல்வாதியும் அமெரிக்காவில் மலேசிய தூதராகவும் நியமிக்கப்பட்ட டத்துஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். தாயகம் திரும்பும்படி தாம் கேட்டுக் கொள்ளப்படவில்லை, மாறாக பணி ஒப்பந்த காலம் முடிவுற்றது என்று முன்னாள் அமைச்சரும் அம்னோவின் முன்னாள் உச்சமன்ற உறுப்பினரும் பேரா படாங் ருங்காஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நஸ்ரி குறிப்பிட்டார். அமெரிக்காவில் தூதராக பொறுப்பேற்பதற்கு 2 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாஷிங்டனுக்கு சென்றேன். அந்த பணி ஒப்பந்த காலம் நாளை பிப்ரவரி 8ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இம்மாதத்தில் தாய் மண்ணுக்கு திரும்புவேன் என்று நஸ்ரி குறிப்பிட்டார். தமக்கு வழங்கப்பட்ட விசா A2 அந்தஸ்துக்குரியதாகும். வழக்கமாக வழங்கப்படும் 10 ஆண்டு விசா அல்ல என்று அரசியல் நியமனத்தின் பேரில் அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியுமான நஸ்ரி தெரிவித்தார். ஒரு தனித்து வாழும் தாயாரான லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இஸ்லாம் மதத்திற்கே திரும்பி தரப்பட வேண்டும் என்று பர்லிஸ் மாநில அரசாங்கம் செய்து கொண்ட சீராய்வு மனு மீதான விசாரணை நடைபெறுவதற்கு
கூட்டரசு நீதிமன்றம் ஏப்ரல் 4ஆம் தேதியை வழக்கு விசாரணை நாளாக நிர்ணயித்துள்ளது. விசாரணைக்கான புதிய தேதி நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை பெர்லிஸ் மாநில அரசாங்கம் சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் டேனியல் ஃபர்ஹான் ஜைனுல் ரிஜால் உறுதிப்படுத்தியுள்ளார். வழக்கு விசாரணை தேதியை உறுதி செய்வதற்கு வழக்கறிஞர் டேனியலும் லோ சியூ ஹாங் வழக்கறிஞர் ஸ்ரீமுருகன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகள் இஸ்லாத்திற்கு மதம் மாற்றப்பட்டதை கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் ரத்து செய்தது. அந்த 3 பிள்ளைகளும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று உறுதி செய்திருந்தது. இத்தீர்ப்பை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த முடிவை சீராய்வு செய்யுமாறு பெர்லிஸ் மாநில அரசாங்கமும் இதர 3 தரப்பினரும் மேல்முறையீடு செய்துள்ளனர். தன்னிடம் கல்வி பயிலும் 11 வயது 2 மாணவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் தன் வசம் சிறார்களை சித்திரவதை செய்யும் 180 படங்கள் மற்றும் வீடியோக்களை வைத்திருந்ததாக ஆசிரியர் ஒருவர் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 45 வயது முகமது கைருல் நிசாம் முஸ்லிம் என்ற அந்த ஆசிரியர் நீதிபதி டத்தின் சுரிதா பூடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. பள்ளியில் நல்லுரையாசிரியர் என்ற முறையில் செயல்பட வேண்டிய ஓர் ஆசிரியர் தகாத செயலில் ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆசிரியர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையில் சிரம்பானில் உள்ள தொடக்கப்பள்ளி ஒன்றில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் 2007ஆம் ஆண்டு சிறார் பாலியல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் குறிப்பிட்ட நெடுஞ்சாலைகளில் காலையிலும் மாலையிலும் வாகன போக்குவரத்து உச்சக்கட்ட நேரங்களில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM-இன் தலைமை இயக்குநர் டத்தோ சசாலி ஹருன் தெரிவித்தார். வடக்கு தெற்கு விரைவு சாலையான NSC, கிள்ளான் பள்ளத்தாக்கு புதிய விரைவு சாலையான NKVE, வடக்கு தெற்கு சென்ட்ரல் லிங்க் விரைவு சாலையான இலிட் மற்றும் டூத்தா உலு கில்லான் விரைவு சாலையான டியூக் ஆகியவையே அந்த நெடுஞ்சாலைகளாகும் என்று அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.